இது தமிழ்நாடு பூராவும் தீ பரவட்டும் என்று அண்ணா சொன்னாரே, காற்று தீ போல பரவி அன்றைக்கு 25ஆம் தேதி துவக்கி தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று, அந்த போராட்டம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தெரியாது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு தமிழ்நாட்டில் இதுவரையில் நீங்கள் கூட பார்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் 1965 நடைபெற்றது. 6 மணிக்கு மேல் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது வீட்டுகளிலே மட்டும்தான் உள்ளே லைட் எரிய வேண்டும். தெருவிளக்குகள் எரியாது. யாராவது ரோட்டிலே வந்தால் ராணுவம் சுட்டுவிடும். அப்படி ஒரு நிலையை தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அன்றைக்கு இருந்த மாணவர்கள் செய்து காட்டினார்கள் என்பது தமிழ்நாட்டுடைய வரலாறு. இன்றைய மாணவர்கள் எவன் பின்னாக போகிறார்கள். அன்றைக்கு மட்டும் அந்த போராட்டம் நடைபெறாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தமிழே இருந்திருக்கார். திராவிட இயக்கம் என்ன செய்தது என்று கேட்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் சொல்லுகிறேன், இந்தி படம் 60 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலே ஓடாமல் இருப்பதற்கு காரணம் இந்த கருப்பு சிவப்பு கொடியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பது மறந்தேன். நாங்கள் மட்டும் போராட்டம் நடத்தாமல் இருந்திருந்தால் இங்கே இந்தி படம் தான் ஓடும். எவனோ 200 கோடி 300 கோடி தமிழ் படத்தில் நடிச்சு வாங்குறானே, அவனா ரயில்வே ஸ்டேஷன் போட்டால்தான். ஜனவரி 25ஆம் தேதியை வீர வணக்க நாளாக 1966 இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி வருகிறது. இங்கே மாணவர்கள் எல்லாம் வந்திருக்கிற காரணத்தினால், என்கிற காரணத்தினாலே உங்களை போன்ற இளைய தலைமுறையினர் கடந்த கால வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 1-2 சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த ஜனவரி 25ஆம் தேதியை வீர வணக்க நாளாக நாம் கொண்டாடுவதற்கு காரணம், இன்றைக்கு இந்தியாவுடைய பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் 1965 ஜனவரி 26 இருந்து இந்திதான் இந்தியாவுடைய ஆட்சி மொழி என்ற ஒரு உத்தரவை போட்டார். இதனை எதிர்த்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1963 போராட்டம் நடத்தி இதை 65 இந்திய ஆட்சி மொழி ஆக்கக்கூடாது என்று அரசியல் சட்டத்துடைய 17வது பிரிவில் அண்ணா அவர்கள் தீ வைத்து கொளுத்தி சிறைச்சாலையில் இருந்தார்கள். அதையும் மீறி லால் பகதூர் சாஸ்திரி இந்தியை ஆட்சி மொழி ஆக்குவோம் என்று ஜனவரி 26 அறிவித்ததனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஜனவரி 26ஆம் தேதி அன்றைக்கு குடியரசு தினம். இது நமக்கு துக்க நாள். காரணம், இந்தியை தமிழ்நாட்டின் மீது டில்லி ஏகாதிபத்தியம் திணிக்கிறது. ஆகவே அன்றைக்கு திமுக தோழர்கள் தன்னுடைய இல்லங்களிலே கருப்பு கொடி ஏற்றிட வேண்டும். ஊர்வலமாக சென்று பொதுக்கூட்டம் நடத்தி பொதுக்கூட்டத்திலே கண்டன தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் அறிவித்தார்கள். இதை பார்த்த மாணவர்கள் அந்த இந்திய போராட்டத்திலே 1965 கலந்து கொண்டவர்களில் நானும் ஒருவர் என்கிற காரணத்தினால் அந்த வரலாற்றை உங்களுக்கு கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். சென்னையிலே சட்டக்கல்லூரி மாணவராக இருந்து மாணவர்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருந்த அண்மையிலே மறைந்த தஞ்சாவூரை சார்ந்த
எல் கணேசன் அவர்கள் சென்னையிலே அறிஞர் அண்ணா அவர்கள் 66 ஜனவரி 26 துக்க நாளாக கொண்டாட வேண்டும், கருப்பு கொடி ஏற்றிட வேண்டும் என்று சொன்னவுடன் இதனால் மாணவர்களாய் நாம் தான் பாதிக்கிறோம். எனவே 26ஆம் தேதி குடியரசு தினம் அன்றைக்கு கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை. ஆகவே நாம் அந்த போராட்டத்திலே 26ஆம் தேதி கலந்து கொள்ள முடியாது என்று நாங்கள் ஒரு 20-30 பேர் கூடி முடிவெடுத்து இன்றைக்கு சென்னையில் இருக்கிற ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு எதிரிலே இருக்கக்கூடிய அந்த இடத்திலே ஒன்றாக கூடி ஜனவரி 25ஆம் தேதி ஊர்வலமாக கோட்டைக்கு சென்று அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பக்தவச்சனிடத்திலே மனு கொடுக்க வேண்டும் என்று சென்னையிலே அந்த போராட்டத்தை ஜனவரி 25ஆம் தேதி காலையிலே ஒரு 10 மணி அளவில் சென்னையில் இருந்த சட்டக்கல்லூரி, பச்சையப்பன் கல்லூரி, இப்படிப்பட்ட கல்லூரியில் இருந்த மாணவர்கள் எல்லாம் வர சொல்லி ஊர்வலமாக புறப்படுவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருந்த நேரத்திலே தான் அன்றைக்கு அந்த போராட்டம் அங்கேதான் துவக்கப்பட்டது. இது தமிழ்நாடு பூராவும் தீ பரவட்டும் என்று அண்ணா சொன்னாரே, காட்டு தீ போல பரவி அன்றைக்கு 25ஆம் தேதி துவக்கி தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று இந்த போராட்டம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தெரியாது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு தமிழ்நாட்டில் இதுவரையில நீங்கள் கூட பார்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் 1965 நடைபெற்றது. அன்றைக்கு நான் கிறித்துவ கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறேன். துரைமுருகன் சட்டக்கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார். கோபாலசாமி சட்டக்கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ நாங்கள் 3 பேர் 4 பேர் தான் இருக்கிறோம் உயிரோடு, மற்றவர்கள் எல்லாம் இல்லை. அவர்கள் எல்லாம் அன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்திய நேரத்தில் தமிழ்நாடு பூராவிலும் மாணவர்கள் களத்திலே இறங்கி மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. அதில் இந்த கரூரும் அந்த போராட்டத்திலே மிக முக்கிய பங்கு வகித்தது என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பக்கத்தில் இருக்கிற குமாரபாளையத்தில் இன்று காலை அந்த வீர வணக்க மொழிப்போர் தியாகிகளுடைய நினைவு மண்டபத்திலே மலர்களை வைத்து விட்டுத்தான் நான் வந்தேன். குமாரபாளையத்திலே எத்தனை பேர் சென்றார்கள் என்றே கணக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, துப்பாக்கி சூடு நடந்தது. அது மட்டுமல்ல, கர்ஃபியூ என்ற ஒரு வார்த்தை என்பது இதுவரையிலே தமிழ்நாட்டில் யாரும் நீங்க இன்றைக்கு இருக்க எங்களை போல ஒரு 80 வயதில் இருக்கக்கூடியது தான் தெரியும். காரணம், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நாங்கள் பார்த்தவர்கள். 6 மணிக்கு மேல் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது வீட்டுக்களிலே மட்டும்தான் உள்ளே லைட் எரிய வேண்டும். தெருவிளக்குகள் எரியாது. யாராவது ரோட்டிலே வந்தால் இராணுவம் சுட்டுவிடும். அப்படி ஒரு நிலையை தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அன்றைக்கு இருந்த மாணவர்கள் செய்து காட்டினார்கள் என்பது தமிழ்நாட்டுடைய வரலாறு. ஏன் இதை நான் மாணவருக்கு சொல்கிறேன் என்றால், இன்றைய மாணவர்கள் எப்படியோ போகிறார்கள், எவன் பின்னாலோ போகிறார்கள். இங்க கூட நான் வருகிற போது அரவிந்த் என்பவர் பேசிக் கொண்டிருக்கிற போது குறிப்பிட்டார், என் தரத்திற்கு என் வயதுக்கு அவன் பெயரை எல்லாம் சொல்லி நான் என்னை குறைத்து கொள்ள விரும்பவில்லை. என் மகன் வயது கூட இல்லாததை பற்றி எல்லாம் நான் பேசி என் தரத்தை குறைத்துக் கொள்ள விரும்பவில்லை. காரணம், இன்றைய இளைய தலைமுறை இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மட்டும் அந்த போராட்டம் நடைபெறாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தமிழே இருந்திருக்கார். நான் உதாரணத்திற்கு சொல்கிறேன், மகாராஷ்டிரா பிஜேபி ஆளுகிற மாநிலம். அந்த மாநிலத்தில் மராட்டி மொழிதான்
பேசப்படுகிற மொழி. ஆனால் இன்றைக்கு அந்த மராட்டி மொழி அங்கே பேசுகிறார்களா என்றால் குறைந்து. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் நான் சொல்லவில்லை, அங்கே சிவசேனா கட்சி ஒரு 6 மாதத்திற்கு முன்னால் வருத்தத்தோடு சொன்னார்கள், மகாராஷ்டிராவில் மராட்டி படம் ஓடவில்லை, ஒரு படம் கூட மராட்டியிலே படம் எடுப்பதில்லை, எல்லாம் இந்தி படம் தான் பார்க்கிறாங்க, இந்தி படம் தான் ஓடுகிறது, இந்தி படத்தில் நடிப்பவன் தான் கோடி கோடியாக சம்பாதிக்கிறான். நான் ஏன் குறிப்பிடுகிறேன் தெரியுமா? இந்த தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் போராடி இந்தியை தடுத்து நிறுத்தாமல் இருந்திருந்தால் இங்க கரூர்ல கூட இந்தி படம் ஒரு 65 ஓடும், மதுரையில ஓடும், கோயம்புத்தூர்ல 2-3 தியேட்டர் ஸ்பெசிபிக்கா இந்தி படத்தை தவிர படமே ஓடாது. சென்னையிலே ஒரு 5 தியேட்டர்கள் இந்தி படம் மட்டுமே ஓடும். இன்றைக்கு நான் கேட்க விரும்புகிறேன், எங்கேயாவது ஒரு இந்தி படம் தமிழ்நாட்டில் ஓடுகிறதா என்பதை இளைய சமுதாயத்தில் திமுக என்ன செய்தது, திராவிட இயக்கம் என்ன செய்தது என்று கேட்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் சொல்லுகிறேன், இந்தி படம் 60 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலே ஓடாமல் இருப்பதற்கு காரணம் இந்த கருப்பு சிவப்பு கொடியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பது மறந்தேன். நாங்கள் மட்டும் போராட்டம் நடத்தாமல் இருந்திருந்தால் இங்கே இந்தி படம் தான் ஓடும். எவனோ 200 கோடி 300 கோடி தமிழ் படத்தில் நடிச்சு வாங்குறானே, அவனா ரயில்வே ஸ்டேஷன்ல போட்டுறதுதான். இந்த கட்சி கட்டி இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு சொல்றாருல்லவா 200 கோடி நான் சம்பாதிக்கிறேன். இந்தி படம் வந்திருந்தால் இந்திக்கு அங்கே அமிதாப் பச்சன் படம் தான் இங்க ஓடும். அங்க இருக்கிற எவனுக்கும் பேரே தெரியல. காரணம் என்னன்னா, எம்ஜிஆர் என்னைக்கு கட்சி விட்டு போனாரோ அன்னையோட நான் சினிமா பார்க்கறதே விட்டுட்டேன். எந்த நடிகர் பேரும் எனக்கு தெரியாது, எந்த நடிகை பேரும் தெரியாது. காரணம், நான் எம்ஜிஆர் ரசிகர் மன்றவுக்கு செயலாளராக ஒரு 15 ஆண்டு காலம் இருந்து ஒரு பட்டியலத்தை சார்ந்த ஒருவர் இந்தியா கூட்டணி சார்ந்து வெற்றி பெற்றார். அந்த சர்வே ரிப்போர்ட் தான் இப்ப எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆஃப்டர் செந்தில் பாலாஜி டேக்கிங் ஓவர் வெஸ்டர்ன் தமிழ்நாடு, the present survey shows out of 10 assembly seats in Coimbatore, 7 seats will be definitely won by DMK alliance. Remaining 3 50-50. இந்த 50-50ன்றத 10% மாற்றக்கூடிய ஆற்றல் செந்தில் பாலாஜிக்கு முடிகிறது. அதே போல ஈரோடு மாவட்டம் அவருடைய பொறுப்பில் இருக்கிற ஏறத்தாழ 39 தொகுதியோ 40 தொகுதியோ, அதிலே இன்றைய சர்வே படி 30 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார். அவரை நான் பணிவோடு கேட்டுக்கொண்டேன், வெஸ்டர்ன் பிளாக்கை முடிச்சுட்டு தமிழ்நாடு பூரா சுற்றி ஒரு சர்வே எடுத்து சொல்லுவோம்னு சொல்லியிருக்கேன், எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கார். ஆக இதை நான் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், செந்தில் பாலாஜி மீது அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் கோபம் இருப்பதற்கு நியாயம்தான். நம்முடைய கழக தோழர்கள் அவரை இணர்ந்து இங்கே அவர் வைத்தாரே, இந்த கரூர் மாவட்டத்திலே 4 தொகுதி ஏற்கனவே நீங்க ஸ்கோர் பண்ணிட்டீங்க. ஆனால் எல்லா தொகுதிகளிலும் இதே போல பணியாற்றினால், நான் பெருமைக்காக சொல்லவில்லை, 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்குரிய எல்லா விதமான சாத்தியக்கூறும் இருக்கிறது. அதற்கு காரணம் நாம் ஒருவர் தான் ஒழுங்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம், தேர்தல் வேலை செஞ்சிருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், இந்த எஸ்ஐஆர் ஒன்று வைத்துத்தான் பீகாரை அவர் மாற்றிவிட்டார். அதே தந்திரத்தை இங்கே செய்யலாம் என்று
மோடியும் அமித்ஷாவும் திட்டமிட்டார்கள். ஆனால் திமுகவுடைய சட்டத்துறையும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர்களும் நம்முடைய தலைவர் தளபதி அவர்களும் மிக சிறப்பாக இந்த எஸ்ஐஆரை கையாண்டு இந்தியாவிலேயே எஸ்ஐஆரில் முழுமையாக பணியாற்றியவர்கள் திமுகவில் இருக்கிற பிஎல்ஏ மட்டும்தான் என்று நான் சொல்லவில்லை. எலெக்ஷன் நம்ம வீடு வீடா போய் டெத் எத்தனையும் கணக்கெடுத்தோம், ஷிஃப்ட் எத்தனையும் கணக்கெடுத்தோம், டபுள் என்ட்ரி எதுன்னு கணக்கெடுத்தோம். நாம் எடுத்து கரெக்டா வச்சிருக்கோம். நான் எடப்பாடி ஒரு சர்வே எடுத்தார். அவர் முதல்ல எஸ்ஐஆர் எடுத்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. அவர் தனியா ஒரு எஸ்ஐஆர் எடுக்கிறார். எம்ஜிஆர் காலத்துல கூட பொதுக்குழு விவகாரம் நடந்தது கிடையாது. ஜெயலலிதா காலத்திலே கூட அதிமுக பொதுக்குழு இத்தனை முறை கூடியது கிடையாது. ஆனால் எடப்பாடி அடிக்கடி பொதுக்குழு கூட்டுறாரு. நாம எஸ்ஐஆர்ல எப்படி டெத்துன்னு கணக்கெடுத்தனோ அதே போல எடப்பாடி போன பொதுக்குழுக்கும் இந்த பொதுக்குழுக்கும் எத்தனை பேர் டெத்து, அதுக்கடுத்து நாம் ஷிஃப்ட் எடுக்கிறோம் இல்லையா, போன பொதுக்குழுக்கும் இந்த பொதுக்குழுக்கும் எத்தனை ஷிஃப்டடு, செங்கோட்டையன் ஷிஃப்டடு, அன்வர் ராஜா ஷிஃப்டடு, மைத்திரியன் ஷிஃப்டடு, சின்னசாமி ஷிஃப்டடு, சோ அண்ட் சோ ஷிஃப்டடு, இப்படின்னு ஒரு ஷிஃப்டடு. அதற்கடுத்து டபுள் என்ட்ரி எடுக்கிறோம்ல, அவர் ஒரு டபுள் என்ட்ரி எடுக்கிறார். அதிமுக இருப்பவர்கள் நடிகர் கட்சிக்கு போலாமா, திமுகவுக்கு போலாமா, இந்த டபுள் மைண்ட்ல யார் இருக்கிறாங்களோ அது. சோ இவர் எடுக்கிற எஸ்ஐஆர் அது, நாம் எடுக்கிற எஸ்ஐஆர் இது. திமுகவை பொறுத்த மட்டும் நம்முடைய கழகத்தோட மீது நான் பாராட்டுறேன். இதுவரையில இல்லாத அளவுக்கு நம்ம தோழர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார். நான் கூட தலைவர் சொன்னேன், நான் அமைப்பு செயலாளராக 15 வருஷமா இருக்கேன். நான் சாதாரண மன்ற செயலராக இருந்து நகர செயலாளராகி, பொதுக்குழு உறுப்பினராகி, தலைமை செயற்குழுவாகி, மாவட்ட செயலாளராகி, மண்டல பொறுப்பாளராக இருந்து சட்டத்துறை செயலாளராகி, இப்போ அமைப்பு செயலாளராக இருக்கு. ஆனா இவ்வளவு காலத்தில், அண்ணா காலத்திலும் சரி, கலைஞர் காலத்திலும் சரி, இந்த மாதிரி வேலையை வட்ட செயலாளருக்கு, கிளைக்கழக செயலாளருக்கு திமுக கொடுத்தது போல எப்பவுமே 6 மாசம் 1 வருஷமா திமுக இருக்கிற கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்களை அப்படியே புரிஞ்சு எடுத்துட்டாங்க. இந்த மொழிபோர்த்தி ஆய்வு கூட்டம் கூட ஒவ்வொரு ஆண்டும் 200 கூட்டம் 300 கூட்டம் ஆரம்பிக்கும். நான் இந்த முறை தலைவர்கிட்ட சொல்லிட்டேன், ரொம்ப ஓவர்லோடு, ரொம்ப வேலை வாங்கிட்டோம்னா வட்ட செயலாளர் கூட்டம் போடுறது, தெருமுனை கூட்டம், பூத் லெவல் கூட்டம், வாக்குச்சாவடி 40 ஒவ்வொரு ஏரியாவுக்கு போய் வாக்குச்சாவடி வீட்டுக்குள்ள 40 பேர் 100 பேர் வச்சுலாம் போட்டாங்க. இதையும் சொன்னீங்களா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆகவே மாவட்டத்துக்கு ஒரு கூட்டம் போடுங்கன்னு சொன்ன உடனே சரின்னு ஒத்துக்கிட்டதுனால்தான் ஒரே கூட்டத்துல 3 பேச்சாளர் அப்படி போட்டு கூட எல்லா பேச்சாளரும் அக்காமடேட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்முடைய கழகத்தோடனே இதுவரையிலும் முளைத்திருக்கிறார். இவருடைய நான் பெருமையா சொல்றேன், தலைமை கழகத்தில் 24 மணி நேரம் உட்கார்ந்து பார்க்கறதுக்காக நான் சொல்றேன், கொடுக்கப்பட்ட வேலையை உருப்படியாக செய்து எலெக்ஷன் கமிஷன்ல இருந்தே ஒரு அதிகாரி கிட்ட சொல்றாரு, டிஎம்கே பார்ட்டி இஸ் தி ஒன்லி பார்ட்டி which has given BLA to this entire out of 68,000 booths, the only party which has given the list of BLA to is DMK. 68,000 பூத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற 68,000 பூத்துகளுக்கும் BLA 2க்களை கொடுத்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். இவ்வளவு சிறப்பாக நீங்கள் எல்லாம் பணியாற்றி விட்டீர்கள். இன்னும் தேர்தலுக்கு இருப்பது ஒரு 40-70 நாள் தான். இந்த ஜனவரி போயிடுச்சு, ஆட்டம் பாட்டம் பொங்கல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பிப்ரவரி மாதம் அநேகமாக 18-19 தேதிகளிலே தேர்தல் அறிவித்துருவார். ஏன்னா ரொம்ப நாள் இழுக்க மாட்டாங்க. என்ன டெய்லி ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் கொடுத்துருக்கிறார்ன்ற தகவல் அவனுக்கு போயிடுச்சு. இன்னும் நீடிக்க விட்டா டெய்லி ஒரு அறிவிப்பு வந்துட்டு இருக்கோன்றதுக்காக பிப்ரவரி 18, 20,
மேக்சிமம் போனா மார்ச் கூட தேதி வந்துடும். அது மட்டுமல்ல, பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள் ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள் தேர்தல் வரும் என்று சொல்கிறார்கள். ஆகவே இவளையெல்லாம் நான் நன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். கழக தோழர்களே, மாணவ நண்பர்களே, இன்னும் இருக்கிற இந்த 70 நாட்கள் நாம் ஆற்றுகிற பணிதான் தமிழ்நாட்டுக்கு 70 ஆண்டு காலத்துக்கு நாம் தரப்போகிற நிவாரணம், நல்ல எதிர்காலம் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு கழகத்தோழர்களும் நமக்குள்ளே இருக்கிற மனமாச்சனைகளை மறந்து, நமக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் இல்லை இருந்தால் அதையெல்லாம் மறந்துவிட்டு ஒரே பார்வை 24 மணி நேரத்தில் 20 மணி நேரத்தை கழகத்துக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் அர்ப்பணித்து பணியாற்றி கொண்டிருப்பவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். எந்த தொகுதியாக இருந்தாலும் அந்த தொகுதியிலே போட்டியிடுகிறவர் வேட்பாளருடைய பெயரை மறந்து விடுங்கள். மு.க. ஸ்டாலின், உதயசூரியன் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய சின்னம். இதை மட்டும் நீங்கள் தான் வைராக்கியமா செய்வீங்க. உங்களை கண்டே எல்லாம் மிரளலாம். மோடி அலறுகிறார், அமித்ஷா அஞ்சுகிறார் என்றால் திமுகவுடைய அடிமட்ட தொண்டன் களத்திலே இறங்கிவிட்டான், அவனை ஒன்றும் செய்துவிட முடியாது என்கிற பயமும் அச்சமும் அவர்களுக்கு இருக்கிறது. அதை காப்பாற்றக்கூடிய வகையிலே இந்த வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி, 2026 தேர்தலில் அமைய போகிற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. தளபதி மு.க. ஸ்டாலின் தான் 2வது முறையாக முதலமைச்சர், 7வது முறையாக திமுக ஆட்சி என்ற உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என்று கேட்க வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.